வணக்கம் அனைவருக்கும் கைஸ். எல்லாம் முடிஞ்சிட்டு நீ அடுத்த பிளான் தான். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம். நம்ம வெப்சைட்டில் ஏற்கனவே நம்ம கோர்சஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பை பண்ணிக்கிறேங்க. டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் நாளைக்கு சாயங்காலம் 3ஆம் தேதி சாயங்காலம் நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு ஷெட்யூல் எல்லாமே சொல்லிடுறேன். சரியா? இன்னைக்கு ஈவினிங் Feb 2 ஈவினிங் பிகினர்ஸுக்கான ஒரு செஷன் இருக்கும். டெலிகிராமில் ஒரு டிஸ்கஷன் செஷன் இருக்கும். சரியா? ஸோ நம்மளுடைய பிகினர்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு, 555க்கு போயிட்டுருக்கு, லைவாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பிகினர்ஸ் செஷனை நீங்கள் அட்டன் பண்ணலாம். கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. 6 மந்த்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் இல்லாத டைமில் படிக்கிறவங்க தான் ஒரிஜினல்னா காம்படிஷனுங்க. சரியா? எக்ஸாம் வரும்போது படிக்கிறது வந்துட்டு வேஸ்ட்டு. அது எல்லாரும் படிப்பாங்க, அதெல்லாம் கணக்கே கிடையாது. சரியா? ஸோ இந்த டைமில் நீங்கள் படிக்கிறதுக்கு தான் அதிக டிசிப்ளின் தேவைப்படும். ஸோ தயவு செஞ்சு இந்த 7 PM இன்னைக்கு ஈவினிங் இருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு பிகினர்ஸ்னால் ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன், ஒரு மெயின்ஸ் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு செஷன் கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. சரியா? நாளைக்கு மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ் 5 மெயின்ஸுக்கு மேலே நாளைக்கு செஷன் இருக்கும். நாளைக்கும் கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸு நானும் இருப்பேன். பட் கிளியர்டு ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. IBPS PO கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸு நிறைய பேர் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க தயாராக இருக்காங்க. நாளைக்கு அவங்க பண்ணுவாங்க. நாளை கழிச்சு ஸோ 2 ஒரு டெலிகிராம் செஷன் இருக்குது. February 3 நாளைக்கு ஒரு டெலிகிராம் செஷன் இருக்குது. February 4 செக்ஷனல் கட் ஆஃப் எனக்கு போயிடுச்சு, எனக்கு RRB POல செக்ஷனல் கட் ஆஃப் போயிடுச்சு அப்படின்னு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் நான் ஒரு செஷன் கண்டக்ட் பண்ண போகிறேன். அதுவும் ஆப்வியஸாக 7 மணிக்கு இருக்கும். டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நாங்கள் குரூப்பில் போட்டுருவோம். 2, 3 and 4 இந்த 3 நாட்களும் நம்ம ஒரு டிஸ்கஷனில் போகிறோம். டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னு யோசிப்போம், அதுக்கப்புறம் படிக்கிறதுக்குள்ளே குளிப்போம். சரியா? ஸோ இந்த 3 days உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும். பிகினர்ஸ் கோர்ஸ் வெப்சைட்டில் இருக்குது, மற்ற எல்லா கோர்சஸும் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு கரெக்டாக ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் டெஸ்ட் பேட்ச்சு. ஏன்னா கொஞ்சம் நாங்கள் ஃபாலோ அப் பண்ண போகிறோம், குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம், அட்டெண்டன்ஸ்லாம் போடுறதுக்கு வழி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண போகிறதுனால உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு போகிறோம். நீங்கள் வேணும் அப்படின்னா எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி க்ரியேட் பண்ணிக்கிடுங்க. டிசிப்ளின் இந்த நேரத்தில் வராது, படிக்க தோணாது. ஸோ அக்கௌண்டபிலிட்டி க்ரியேட் பண்ணிக்கிடுங்க. ஆஃப்லைனுக்கான வீடியோவும் நான் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு போடுறேன். ஆஃப்லைன் வரணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோ வந்துடும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். மற்ற எந்த ஹெல்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பிகாஸ் ரீசனிங் கண்டென்ட் கிரியேட்டருக்கு கேட்டிருந்தோம், நிறைய பேர் ரெஸ்யூம் அனுப்புனாங்க. நீங்கள் 10 மெயின்ஸுக்கு மேலே 10 மெயின்ஸுக்கு மேலே இல்லை இன்டர்வியூ போயிருக்கேன், நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னாலும் என் நம்பருக்கோ இல்லை நம்ம மெயிலுக்கோ ரெஸ்யூம் அனுப்புங்க. எனக்கு ஏஜே பார் ஆயிடுச்சு சார், நான் வேலை தேடணும், இனிமேல் தான் தேடணும், இல்லை எனக்கு கிளியர் ஆயிரும், அந்த கேப்புக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒர்க்கு செட்டப்பு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ.